ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னோட சைனா போயிட்டு வந்த அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பகிர்ந்துக்க போகிறோம். 2013 நான் ட்ரீமோக்ஸ் கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்க முதல் முறையாக சைனாவில் ஒரு பிரான்ச்சை தொடங்குறாங்க. அதோட பேர் வந்து ஓரியண்டல் ட்ரீமோக்ஸ். ஸோ ஓரியண்டல் ட்ரீமோக்ஸில் இப்போது அங்கே இவங்க ஹையர் பண்ண எம்ப்ளாயீஸுக்கு வந்து ட்ரீமோக்ஸோட ஸ்டாண்டர்டையும் பைப்லைனையும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சில பேரை அங்கே அனுப்புறதுக்காக முடிவு செஞ்சாங்க. என்னோட மாடலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து நான் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. 3 மாதம் பிஸ்னஸ் விசாவில் வந்து சைனாவுக்கு கிளம்புனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் மாடலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரில் அட்லீஸ்ட் 3 பேரையாவது ட்ரைன் பண்ணோம். இதுதான் எனக்கு கொடுத்த அந்த 3 மாதத்துக்கான டார்கெட். சிட்டியோட மையப்பகுதியில் எனக்காக ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் கிட்டு, நிறைய பணம், மொபைல்னு எனக்கு தேவையான பேசிக்காக எனக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ரூமில் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. மொழி தெரியாத ஊரில் மாட்டிட்ட எனக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்காக ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லேடியை வந்து ஹெல்ப்புக்காக அன்னைக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த ரூமில் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் மனசே வரல. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்க்கலான்ட்டு என்னோட புதுசாக வாங்கின கெனான் 600D கேமராவை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான ஊர், பார்க்கவே வித்தியாசமான லேண்டு, வித்தியாசமான கலர்னு எல்லாமே எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. முதல் முறையாக சைனீஸ் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண அனுபவம் எனக்கு அங்கே தான் கிடச்சிது. அவள் ஆர்டர் பண்ண பெரும்பாலான ஃபுட்டு உண்மையே சொல்லணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ஃபோர் தான். அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறனோ இல்லையோ சும்மாவாவது அங்கே சுற்றுறது வழக்கம். அங்கே இருக்கிற ஃபுட்டை பார்க்குறதுக்கு, கல்ச்சரை பார்க்குறதுக்கு, அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறதுக்குன்னு நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அடிக்கடி நான் அங்கே போகிறது வழக்கம். நான் இருந்த சர்வீஸ் ஹோட்டலுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கேர்ஃபோர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. என்னோட ஃபேவரட் பிளேஸ்னால் அந்த கேர்ஃபோர் சூப்பர் மார்க்கெட்டு தான். சும்மா இருக்கும் போதெல்லாம் போயிடுறது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ எல்லாமே நான் அங்கே எடுத்தது தான். இதெல்லாம் வந்து என்னோட ஒரு மொக்க ஃபோனில் எடுத்தது. ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டேஜ் நல்லா இருக்காது, நிறைய ஷேக் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து முதல்ல நான் வந்து ஒரு பிளாகராக என்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்ட இடம். ஸோ இங்கே இருக்கிற இவங்களோட கல்ச்சர், இவங்களோட வாழ்க்கை முறை, இவங்களோட இங்கே பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எனக்கு எழுதணும்னு தோணுச்சு. இதுதான் நான் முதல்ல எழுத ஆரம்பித்தது. ஷாங்காயில் வந்து மெட்ரோ செம்ம சூப்பராக இருக்கும். உள்ள வைஃபை இருக்கும். நல்ல ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு நல்ல மொபைல் நெட்வொர்க் எல்லாம் சூப்பராக வேலை செய்யும். இன்னும் 25-30 வருஷம் ஆனாலும் இந்த மெட்ரோவே இவங்களோட போக்குவரத்துக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஒரு மெட்ரோ சிஸ்டம் இவங்களோடது. ஸோ இதை பற்றி தான் நான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். ஸோ இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை, இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸு, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, எனக்கு அப்போ யூடியூப்பில் வீடியோ போடுற ஐடியாலாம் தெரில, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பிளாக் தான் எழுதுனேன் முதல்ல கூகுளில் வந்து பிளாக் எழுதுனேன். அதோட தொடக்கம் தான் என்னை யூடியூபுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லணும். இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இங்கே இருக்கிற மக்கள் எந்த வேலை செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வந்த உடனே அவங்களோட கடைக்கு வெளியில், கம்பெனியாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, கடைக்கு வெளியில் அசம்பிள் ஆவாங்க. ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு வார்ம் அப், ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க வேலையை தொடங்குவாங்க. அப்படி ஒரு டீம் விடிய காலையில் அவங்களோட வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வீடியோ எடுக்க போய் நம்மளை ஒரு பொண்ணு பார்த்துட்டு அது போட்டு கொடுத்து ஒரே பிரச்சனையாகி அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தனியாக இருந்ததுனால எனக்கு பெரும்பாலும் நிறைய வெளியில் சுற்றுறது வழக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோட் சைட் பார்பிக்யூ. வாய்ப்பே இல்லைங்க, இவங்களோட ரோட் சைட் பார்பிக்யூவில் நிறைய வெரைட்டி கிடைக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 RMB 2 RMB அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம். சிலது மட்டும் 5 RMB இருக்கும். அதாவது 10 ரூபா 20 ரூபா. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு, டோஃபு, ஸ்குவிட்டு, லாப்ஸ்டர்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். எதை எடுத்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேயே நம்ம கண்ணு முன்னாடி சூடாக போட்டு கொடுப்பாங்க. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அவங்க கையில் பியரும் கிடைக்கும். அவங்க ஒரு வேனில் வருவாங்க. அந்த வேனுக்குள்ளவே எல்லா செட்டப்பும் இருக்கும். எடுத்து வெளியில் வைப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக கடை இருக்கும். அப்படியே காலையில் கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடமும் க்ளீன் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ப்ளஸ்ஸு. குடிமக்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க, அங்கேயே ஹேங் அவுட், நிறைய பேர் அங்கேயே உட்காந்து நிறைய இந்த மாதிரி பார்பிக்யூ ஆர்டர் பண்ணிட்டு அவங்க கையிலேயே பியரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் பியர் நம்மளோட காசுக்கு 22 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி, மேபி இப்போது 25 ரூபாய்க்கு கிடைக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இம்போர்ட்டட் பியர், பட்வீசர் இல்லை மற்ற வேறு இம்போர்ட்டட் பியர் போகணுன்னு நினச்சிங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும்.
அவ்வளோ ஒன்றும் அதுவும் காஸ்ட்லியாக இருக்காது. நம்ம ஊரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் சீப்பாக தான் இருக்கும். சில ஃபுட்டுலாம் பார்க்க தான் நல்லா இருக்கும், உண்மையை சொல்லணும்னா சாப்பிட்றதெல்லாம் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டக்கு சிக்கன் லெக் வந்து சீப்பாக இருக்கும், அதோட காலும் விங்ஸும் வந்து விலை அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த கறி பகுதி தான் அதிகமாக இருக்கும், பெரும்பாலும் கால் பகுதியை வெட்டி தூக்கி போட்டுருவோம். பட் ஆனால் இங்கே அதுதான் விலை அதிகம். ஏன்னு நான் வந்து என்னோட சைனீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கையில் கேட்டால் அவங்க சொன்ன தகவல் வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது இந்த மாதிரியான விங்ஸையும் கால் பகுதியையும் சாப்பிட்டா சைனீஸ் வந்து இளமையாக இருப்போன்னு நம்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி ரக்கை பகுதிக்கும் கால் பகுதிக்கும் வந்து ரேட் அதிகம். மக்கள் அதை விரும்பி நல்ல காலாக பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். பெரும்பாலும் 24 hours வந்து மக்கள் நடமாட்டம் வெளியில் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், சில கடைகளும் திறந்துருக்கும், உங்களுக்கு எந்த நேரம் எது வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு முறை நான் வெளியில் நைட்டு சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தா சைனீஸ் குடிமகன் ஒருத்தரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த கடை ஓனர் வந்து அவரை துரத்தவே முடியல, அவர் அங்கேயே பீரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளவே உட்காந்து குடிச்சிட்டு ஒரு ரகலை பண்ணிட்டு இருந்தார். ஷாங்காயில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பண்டுன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காலி மைதானத்தில் வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டின கூட்டத்தை பார்த்து நான் மிரண்டுட்டேன். வாய்ப்பே இல்லைங்க, கூட்டம் அவ்வளோ பேர், எல்லாமே வந்து யூத்து. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சிங்கரோட சிம்பிளை வந்து ஃபேஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜி டிராகன் ஒரு கொரியன் சிங்கர், சைனீஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர்னா இவர் தான். அடுத்து அதிகமாக பிடிச்ச இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சுற்றினதுன்னா மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் வந்து இங்கே நிறைய வித்தியாசமான ஃபுட்டு கிடைக்கும், நிறைய லைவ் ஃபுட்டு கிடைக்கும். 95% சைனீஸ்க்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, அதுதான் வந்து இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்ச சைனீஸ் யாராவது வந்து வாண்டடாக உங்களை கூப்பிட்டு வச்சு இங்கிலீஷில் பேசினாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம், அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ அடுத்து ஃபுட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபுட்டு பார்க்க செமையாக இருக்கும், வாய் ஊறும், சாப்பிட்டா செம டக்கராக இருக்கும்னு கண்டிப்பாக நம்ம மனசு சொல்லும். வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெறுத்துரும், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும், வாயில் போட்டால் ஒரு மாதிரி புளிக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கிற உணவோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஏமாற்றம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த சைனீஸ் ஃபுட்டு மேலே வந்து வெறுப்பு அதிகமாகிடும். அடுத்து பேக்கரி ஐட்டம் செம சூப்பராக இருக்குங்க, வாய்ப்பே இல்லை, நிறைய பேக்கரி ஐட்டம் வந்து இங்கே கிடைக்கும். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வெஜிடேரியன்ஸ் வந்து பேக்கரி ஐட்டம் தானே அப்படின்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. அது மேலே பெரும்பாலும் எல்லா பேக்கரி ஐட்டத்துக்கு மேலேயும் இந்த மாதிரி மீட் ஃப்ளாஸ், அது மாதிரி பஞ்சு மிட்டாய் மாதிரி வரும். ஸோ பஞ்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து ஃபோர்க்கு, பன்னியோட மீட் அது. ஸோ அதை இந்த வடிவத்தில் ரெடி பண்ணி இந்த மாதிரி பன்னு மேலே தூவுறது வழக்கம். ஸோ அதனால் வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருங்க, பேக்கரி ஐட்டம் நினச்சி வாங்கி சாப்பிட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயினான பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் உங்களால் பார்க்க முடியும்னா அது வந்து இந்த மாதிரி ரைஸ் கேக்கு ஸ்டீம்டு பன்னு ரெடி பண்ணுற கடை. இவங்ககிட்டயும் பார்க்க சூப்பராக இருக்கும், வாயில் போட்டிங்கன்னா சில டிஷ்லாம் வந்து உண்மையிலேயே அப்படியே பிளாஸ்ட் ஆகும், நெகட்டிவாக, பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக பிளாஸ்ட் ஆகும். தெரில, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 10 ஃபுட் எடுத்தோம்னா 2 ஃபுட்டோட டேஸ்ட்டு தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மட்டுமே ஒரு 20 வெரைட்டி இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும் முட்டை. அதாவது கருவோடு இருக்கிற முட்டை, கெட்டு போன முட்டை, வாத்து முட்டை, வான்கோழி முட்டை, ப்ரௌன் கலர் முட்டை, வெள்ளை முட்டைன்னு பயங்கரமாக இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஈவினிங்கில் வந்து ஒரு சில் அவுட், ஒரு ஹேங் அவுட், அமைதியாக உட்காந்து ஒரு பீர் அடிக்கணும், தம் அடிக்கணுன்ற மாதிரியான மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. இது மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு டப்பில் ஊற்றிட்டு அந்த சுடு தண்ணிக்குள்ளே காலை விட்டுருவாங்க. நாங்கள் தனியாக பேச்சுலராக இருந்தப்போ ஒரு நேஷ்னல் ஹாலிடே ஒன்று வந்துச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் லீவு. இந்த நேஷ்னல் ஹாலிடேயில் எங்கேயாவது ஜாலியாக வெளியே போகலான்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்போது என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் என்னோட சேர்ந்து வர்றதுக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ எங்கேயாவது போனோம், எங்கேயாவது ஜாலியாக சுற்றணும், புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட நோக்கம். எங்கேனாலும் சரி நீங்களே பிளான் பண்ணுங்கன்னு என்னோட டீம் மெம்பர்ஸ் கையிலேயே வந்து நான் அந்த பொறுப்பை விட்டுட்டேன். அப்போ இருந்த ஸ்டுடியோ மேனேஜர் என்ன பண்ணியிருந்தாரு, எதேச்சியாக என்னோட பிளான் பற்றி கேட்டார், இந்த லீவு என்ன பண்ண போகிற 1 வீக்குன்னு. ஸோ அப்போ நான் வந்து இவங்க கையில் சொன்னேன், இதுதான் வந்து என்னோட பிளானு, மாடலிங் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லோ மவுண்டன் போகிறோன்னு. அவர் வந்து பயங்கர அதிர்ச்சிக்குள்ளானார். பெரிய விஷயம், ஒரு ஒட்டுமொத்த டீமே வந்து உனக்காக உன் கூட வந்து சுற்றுறதுக்கு வராங்கன்றது வந்து உண்மையிலேயே
ஒரு பெரிய சாதனை. ஸோ உன்னோட இந்த ட்ரிப்புக்கான சாப்பாடு செலவு ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ எவ்வளோ ஆகுதோ செலவையும் கம்பெனி ஏற்றுக்கும், நான் உனக்கு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்ட்டியில் ஆர்டர் பண்ணியிருந்த ஏகப்பட்ட ஃபுட்டையும் ட்ரிங்க்ஸையும் எங்களுக்காக ஒதுக்கியிருந்தார், இந்த ட்ரிப்பை நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வரணும்னு. உண்மையிலேயே என் கூட வந்த எல்லா சைனீஸ் மக்களும் அருமையான மக்கள், பெண்கள் உட்பட வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாரும் ஒரு 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 யூனியனாக நல்ல குரூப்பாக செயல்பட்டாங்க. இவர் தான் நம்ம குரூப் லீடரு. ஸோ இவர் வந்து ஒரு வீடு புக் பண்ணியிருந்தாங்க, அதாவது பேயிங் கெஸ்ட் மாதிரி ஒரு வீடு புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் டேரெக்டாக ஆஃபீஸ் பார்ட்டியை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஒரு சிலர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட லக்கேஜை எடுத்துக்கிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாங்க. நைட்டு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஃபுல்லாக ஒரே கூத்து, ஒரே ஜாலி, செமையாக மொழி தெரியாத மக்களோட வித்தியாசமான விளையாட்டுலாம் விளையாடணும். ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் ஒன்று நடந்தது ட்ரெயின் ட்ராவலில். அதை பற்றி சொன்னனாலே கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணோம். அது என்ன ஸ்டோரினா, பயம் காட்டுற மாதிரி கதை சொல்லணும், அதாவது பேய் கதை சொல்லணும். சைனீஸ்க்கு வந்து பேய் கதைனா ரொம்ப ஆளுக்கு ஒரு பேய் கதை சொல்லணும். எனக்கு வந்து நான் சொல்கிற கதையை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து காம்படிஷன். ஒருத்தராக பேய் கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு டிரான்ஸ்லேட்டர் அதை வந்து ஆங்கில மொழிபெயர்த்து சொன்னாங்க. எனக்கு ஒரு கதையிலையும் பயமே வரல. அதுக்கப்புறமா நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன், பேய் கதை. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கூஸ் பம்ப் வந்துடும். சிக்கன் கூஸ் பம்ப் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி மெய் சிலிர்த்து போய் முடியலாம் அப்படியே எழுந்து நிற்கும் கையில். ஒவ்வொருத்தரும் காட்டுவாங்க. அதாவது டைரக்டாக கதை சொல்லியிருந்தா இன்னும் கதை வேற. ஆங்கிலத்தில் நான் சொன்ன கதையை சைனீஸில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டது. இன்னும் நம்ம தூய தமிழில் பக்காவாக கதை சொல்லியிருந்தோன்னா அவ்வளோதான் போல். அவங்களாம் செமையாக இருந்துச்சு. அந்த கதைகள்லாம் நான் கண்டிப்பாக ஒரு முறை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தங்க இடம், 3 வேளை சாப்பாடு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இவங்க கையிலேயே வேன் இருக்கும், வைஃபைன்னு எல்லா வசதியோட வீடை வந்து எங்களுக்காக இவங்க கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் ஒரு 10 வெரைட்டி டிஷ் இருக்கும். இங்கே சாப்பிட்ட பெரும்பாலான டிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி தான் குக் பண்ணுவாங்க, அவங்களோட பொண்ணு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு இடம் இந்த எல்லோ மவுண்டன். இந்த இடத்தோட ஸ்பெஷல்னா, நீங்கள் காலையில் 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ வேகமாக நடந்தாலும் சாயந்தரம் நைட்டு 8 மணிக்கு தான் இந்த மலையை விட்டு நீங்கள் கீழே இறங்க முடியும். அதாவது ஒரு 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 கூட்டு தொடர்ச்சி மலைன்னு தான் இதை சொல்லணும். அதாவது இயற்கை அழகு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு காலையில் 6 மணிக்கு என்ட்ராகும் போது சரியான மழை, நல்ல மழையில் தான் என்ட்ரானோம். என் கூட வந்து எல்லாருமே தேவையான அளவுக்கு சாப்பாடு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே விடிய காலையில் அந்த பனி மூட்டத்தோட அந்த நடைப்பயணத்தை தொடங்கின நாள் இருக்கு, அப்பா இன்னமும் கண்ணு முன்னாடி நிற்கிது. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்படியே ஒரு நாள் முழுக்க நடந்து நைட்டு 8 மணிக்கு தான் கீழே இறங்கணும். 8 மணிக்கு கீழே இறங்கிட்டு மறுபடியும் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் ரிவர் ராஃப்டிங். வாய்ப்பே இல்லை. அது இன்னொரு பெரிய அனுபவம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாமே நான் பேச்சுலராக போனப்போ எடுத்த ஃபுட்டேஜ் தான். வித் ஃபேமிலியோட போனப்போ எடுத்த ஃபுட்டேஜ் நான் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.